Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today Samuel Beckettோட play Waiting for Godot வந்து பார்க்க போகிறோம். author introduction வந்து பார்த்துருவோம். Samuel Beckett, he was born in the year 1906 and he died in the year 1989. இவங்க ஒரு ஐரிஷ் பிளேரைட்டாக இருக்காங்க. poet, novelist and also a literary critic வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்களா. இவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரெண்டுலேயுமே ஒர்க்ஸ் எழுதக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. பெக்கெட் வந்து எதுக்காக ரொம்ப கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மாடர்ன் தியேட்டரில் நியூவான எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சாமுவேல் பெக்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த காமனான பிளேஸ் அப்படிங்கும்போது ஏதாவது கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டோரி பிளாட் இருக்கும், அதை நோக்கி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இவங்க மாடர்ன் தியேட்டரில் நியூவாக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இவங்களோட பெஸ்ட்டான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் கோடோ தான். இது வந்து ஒரு ட்ராஜிக் காமெடினா ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டுமே அந்த பிளேக்குள்ளே மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஒர்க்கை வந்து 1953 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து லிட்ரேச்சர் அண்ட் தியேட்டர் ரெண்டுக்குமே கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக 1969 நோபல் பிரைஸும் கூட வாங்கியிருக்காங்களாம் லிட்ரேச்சருக்காக. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க சாமுவேல் பெக்கெட். இவங்க தியேட்டரில் ஒரு புது விஷயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. மாடர்ன் தியேட்டர்ல பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட் அப்படின்னா என்னது, மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். யூஆர் டாக்கிங் அப்சர்ட் அப்படின்னா என்ன ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு வந்து மீனிங்காக வந்து இருக்குது, தியேட்டர் ஆஃப் த அப்சர்டு. அப்போ இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். லைஃப் இஸ் மீனிங்லெஸ், அதை வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குமா. இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். வேர்ல்டு வார் 2ல மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்துலாம் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தானே இந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கெல்லாம் தோணும். ஸோ அதையெல்லாம் அவங்களோட அந்த பிளேல வந்து காட்டணும் அப்படி சொல்லி நினச்சாங்க. லைஃப் இஸ் மீனிங்லெஸ், நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கதே ஒரு அப்சர்டான எக்ஸிஸ்டன்ஸாக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த லைஃபோட மீனிங்லெஸ்னஸை வந்து காட்டுறதுக்காக உருவான ஸ்டைல் ஆஃப் தியேட்டர் தான் என்ன அப்படின்னா தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட். இது எப்போ வந்திருக்கு, வேர்ல்டு வார் 2ல முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப்பில் இருக்க நிறைய பேர் வந்து இப்படி தான் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். அண்ட் இந்த மாதிரி தியேட்டர் ஆஃப் அப்சர்டில் இருக்க பிளேஸோட பிளாட் எல்லாமே ஒரு இல்லாஜிக்கலான பிளாட்டாக இருக்கும். ஸ்டோரி அப்படின்னா மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்காது. இங்கே இருக்க எல்லாமே ஒரு லாஜிக்கே இல்லாத பிளாட்ஸாக வந்து இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற டயலாக் கூட ஒரு நான்சென்ஸான டயலாக் மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக எதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா லைஃப் இஸ் மீனிங்லெஸ். ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அந்த வாழ்க்கையே ஒரு அப்சர்டானது தான் அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறதுக்காக தான் இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கிரேட்டான ஃபிகர் வந்து இந்த சாமுவேல் பெக்கெட்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்த பிளே வெயிட்டிங் ஃபார் கோடோவும் அந்த அப்சர்ட் தியேட்டரில் இருக்க ஒரு பிளேயாக தான் இருக்குது. இந்த பிளேயை முதல்ல இவங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா என் அட்டெண்டன்ட் கோடோ. நம்ம வந்து பார்த்தோம்ல இவர் ஃப்ரெஞ்சில் எழுதுவார், இங்கிலீஷில் எழுதுவார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேயை முதல்ல ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்காங்க. அதோட நேம் வந்து என் அட்டெண்டன்ட் கோடோ. தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1952. அதோட சப்டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா எ ட்ராஜிக் காமெடி இன் 2 ஆக்ட்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க. லேட்டர் இங்கிலீஷ் வெர்ஷனையும் அவரே எழுதியிருக்காரு. 1955 லண்டன் தியேட்டரில் அதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. 1955 லண்டன் தியேட்டரில் வந்து இதை வந்து ப்ரீமியர் வந்து பண்ணியிருக்காங்களாம். இந்த பிளே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனிக்மேட்டிக் பிளேஸ் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப ஒரு எனிக்மேட்டிக்கான ஒரு பிளே. எனிக்மேட்டிக் அப்படிங்கும்போது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பசிலிங் ஒரு பிளேயாக வந்து இந்த பிளே இருக்குன்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் அவங்களோட அக்ளைமை வந்து கொடுத்துருக்காங்க. லண்டனோட ராயல் நேஷனல் தியேட்டரில் ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க, ஒரு போல் சர்வே. அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த பிளே இருக்குல்ல, இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து 20th செஞ்சுரியில் இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்டான பிளே அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள் வந்து அவங்களோட ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த ஒர்க்கை சாமுவேல் பெக்கெட் வந்து ஒரு பெயிண்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்களாம். அந்த பெயிண்டிங்கோட நேம் வந்து 2 men contemplating the moon. சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன்ல, இந்த இமேஜ் தான். அதில் 2 men என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூனை பார்த்து கண்டெம்ப்ளேட் பண்ணுறாங்க. அந்த மூனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க, இன்ட்ராஸ்பெக்டிவாக வாட்ச் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை வந்து ட்ரா பண்ண பர்சன் வந்து காஸ்பர் டேவிட் ஃப்ரெட்ரிஷ். இந்த பெயிண்டிங்கை தான் சாமுவேல் பெக்கெட் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த பிளே வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து எழுதியிருக்காங்க. இனிமேல் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போவோம். இந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆக்டாக வந்து இருக்குது.
ஆக்ட் 1ல் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குதோ அதே விஷயங்கள் தான் ஆக்ட் 2லையும் நடக்கும். ஏன்னா இது வந்து அப்சர்ட் பிளே இல்லை. ஸோ இந்த பிளேயில் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதில் இருக்க அந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ட் 1ல் நடக்கிற அதே விஷயம் தான் ஆக்ட் 2லையும் ஸ்லைட்டான மாடிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் ஆக்ட் 1 வந்து பார்ப்போம். விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் இவங்க தான் இந்த பிளேயோட ப்ரோட்டகானிஸ்டாக வந்து இருக்காங்க. இந்த விளாடிமிரை ஷார்ட்டாக டிடின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எஸ்ட்ரகனை வந்து கோகோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் தான் ப்ரோட்டகானிஸ்டாக வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு ட்ரீக்கு அடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த ட்ரீக்கு அடியில் ஒரு ரோட் மாதிரி போயிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு குவைட்டான ஒரு கண்ட்ரி சைடு இருக்க ரோட் மாதிரி இருக்குது. அந்த ட்ரீலையும் பார்த்தோம்னா லீவ்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்சர்ட் லிட்ரேச்சர். ஸோ இப்படி தான் எல்லாமே இல்லாஜிக்கலாக மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேயா? 2 பேரும் அந்த ட்ரீக்கு அடியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ட்ரகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட பூட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பூட்டை வந்து கலத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பூட் வந்து டைட்டாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு அவன் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இந்த 2 பேரும் சேர்ந்து முதல்ல பைபிள் பற்றி பேசுகிறாங்களாம். பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட 2 தீவ்ஸையும் சேர்த்து வந்து க்ரூசிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பற்றி 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் எஸ்ட்ரகன் இருக்காருல்ல, அவர் நான் வந்து கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பூட்ஸை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பார். இப்போ கடைசியாக ரிமூவ் பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. அப்போது வந்து விளாடிமிர் சொல்கிறாரு, நீ வந்து கிளம்பக்கூடாது, நம்ம இங்கே தான் இருக்கணும், நம்ம வந்து கோடோ அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோடோவை வந்து இவங்க யாராக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா காடை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. காட் வந்து வருவாங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ கிளம்பக்கூடாதுன்னு சொல்லி அந்த விளாடிமிர் வந்து எஸ்ட்ரகனை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் அந்த 2 பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ணுறாங்க. இங்கே தான் கோடோ வந்து வருவாரா, நம்ம கரெக்டான பிளேஸில் வந்து இருக்கோமா, இந்த டேல தான் அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசி முடிக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா எஸ்ட்ரகன் வந்து அப்படியே அதில் வந்து படுத்து வந்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அதுக்குள்ளே விளாடிமிர் வந்து அவரை போயிட்டு எழுப்புறாரு. நீ வந்து எந்திரி, நீ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நீ வந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி எழுப்பி வந்து விட்டுடுறாரு. எந்திரிச்ச அப்புறம் வந்து எஸ்ட்ரகன் வந்து அவன் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்து வந்திருக்கும். அந்த ட்ரீமை வந்து சொல்லலான்னு சொல்லி நினைப்பான். ஸ்டார்ட் பண்ணும்போதே விளாடிமிர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆங்க்ரியாக ஸ்டாப் பண்ணிடுறான். உன்னோட ட்ரீம் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறான். 2 பேரும் அங்கேயே உட்காந்து வந்து இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கோடோ பர்சன் வருவாரா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை. அப்படிங்கும்போது அவங்களோட மைண்ட் என்னதான் சொல்லுது அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசாமல் இந்த ட்ரீல வந்து ஹேங் பண்ணி நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஹேங் அப்படின்னா அந்த தூக்கு போட்டு இறந்து போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஹேங் பண்ணி நம்ம இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் தோணுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு டிசைட் பண்ணுறாங்க, இல்லை வேண்டாம், கோடோ வந்து வருவார், நம்ம கோடோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. விளாடிமிர் சொல்கிறான், நான் வந்து வேகா காட் கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன், காட் அப்படிங்கிற சென்ஸ் அந்த கோடோ கிட்ட நான் ஒரு ப்ரேயர் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது எஸ்ட்ரகன் சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக வந்து இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுன்னு சொல்லி கேட்குறாரு எஸ்ட்ரகன். ஸோ விளாடிமிர் வந்து அவரோட பாக்கெட்ஸில் வந்து கேரட் வந்து வச்சிருக்காரு. அந்த கேரட்டை வந்து கொடுக்குறாரு. எஸ்ட்ரகன் வந்து அதை வந்து சாப்பிட்றானாம். அப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க எஸ்ட்ரகன், நம்மளை வந்து அந்த கோடோ வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்களா, நம்மளை வந்து அவங்க கூட வந்து கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது, அந்த கோடோக்காக தான் நம்ம டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், அப்போ நம்மளோட லைஃப்பும் அந்த கோடோவோட லைஃப்பை வந்து கனெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விளாடிமிரும் அட்மிட் பண்ணுறாரு, ஆமாம் கோடோ தான் நம்மளோட லைஃப்க்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அட்மிட் வந்து பண்ணுறாங்க. இப்படி இவங்க வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு லவுடான ஒரு ஸ்க்ரீம் வந்து கேட்குது, யாரோ கத்துற மாதிரி கேட்குது. அண்ட் அடுத்த 2 கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து வராங்க, போசோ அண்ட் லக்கி. இவங்க 2 பேர் அடுத்த கேரக்டர்ஸ். மொத்தம் இந்த பிளேலே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த 4 கேரக்டர்ஸ் தான். அப்புறம் இன்னொரு சின்ன பாய் வந்து வருவான், அவ்வளோதான். ஓகே, போசோ லக்கி 2 பேரும் வந்து வராங்க. போசோ அந்த கேரக்டர் வந்து லக்கி கேரக்டரை ரொம்ப க்ரூவலாக வந்து ட்ரீட் பண்ணுது. அந்த லக்கி கேரக்டர் மேலே ஒரு கயிறெல்லாம் ஒரு அனிமல்ஸ் எப்படி கட்டி பிடிச்சிட்டு போவோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி வச்சுருக்காங்க. கையில் அவர் வந்து விப் வேற வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லக்கி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போசோவோட அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் லக்கி தான் தூக்கிட்டு வருமா. ஸோ ஒரு அனிமல் எப்படி நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருமோ அதே மாதிரி இந்த லக்கி வந்து போசோவோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வருது.
ஆனால் அது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன் தான். ஆனால் அவரை வந்து அப்படி கட்டி வந்து இழுத்துட்டு வந்து வாராரு போசோ. இவங்க 2 பேரும் அந்த சீனுக்குள்ளே வந்ததும் எஸ்ட்ரகன் வந்து முதல்ல என்ன நினச்சிடுறான் அப்படின்னா, இந்த போசோ தான் கோடோவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறானா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் போசோ வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றான். என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ட்ரகன் வந்து கேரட் வந்து சாப்பிட்ருப்பாரு. விளாடிமிர்ட்ட கேட்டு கேரட் வந்து சாப்பிட்ருப்பாரு. இப்போ போசோ வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அந்த போன்ஸ்லாம் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் திரும்ப வந்து எஸ்ட்ரகனுக்கு வந்து கொடுக்குறாராம். விளாடிமிர் வந்து போயிட்டு வந்து பேசுறாரு, எனக்கு வந்து உன் மேலே ரொம்ப கோவமா இருக்குது, நீ எதுக்கு லக்கியை வந்து இப்படி ட்ரீட் பண்ற அப்படிங்கிற மாதிரி போசோ கிட்ட விளாடிமிர் வந்து போயிட்டு வந்து கேட்குறாராம். உடனே போசோ சொல்றாரு, நான் ஒன்றும் அவனை அடிமையெல்லாம் ட்ரீட் பண்ணல. லக்கிக்கே என்ன அப்படின்னா என்னோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாதான் அவனால் என்னைய வந்து ப்ளீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லக்கி வந்து தூக்கிட்டு வரான். அண்ட் நான் இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன். லக்கியை வந்து ஒரு ஃபேரில் போயிட்டு நான் வந்து செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போசோ வந்து சொல்கிறாரு. அந்த பேக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்தால் தான் அவனை நான் ப்ளீஸிங்காக பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் தூக்கிட்டு வரான். நான் வந்து லக்கியை வந்து ஒரு ஃபேரில் வந்து செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போசோ வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அந்த லக்கி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சான். எஸ்ட்ரகன் போயிட்டு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த லக்கி வயலண்ட்டாக எஸ்ட்ரகனை வந்து கிக் பண்ணிடுது. இப்போ போசோ வந்து அழுறாராம். அழுதுட்டு சொல்கிறாரு, என்னால் வந்து தாங்க முடியலை, இப்படி தான் அந்த லக்கி வந்து நிறைய பேரெல்லாம் கிக் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி போசோ வந்து அழுறாரு. விளாடிமிர் வந்து லக்கியை வந்து திட்டுறான். எதுக்கு நீ உன்னோட அந்த போசோ வந்து நீ வந்து அள வைக்கிற அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் வந்து லக்கியை வந்து திட்டுறானாம். அண்ட் இப்போ அந்த போசோ வந்து அப்படியே காம் டவுன் வந்து ஆகிட்டு அவனோட பைப், அந்த சிகரெட் வந்து பிடிப்பாங்கல்ல பைப், அதை வந்து எங்கேயோ வச்சுட்டான் போல, அது எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அண்ட் அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா நைட் பற்றி பேசுகிறான், ட்விலைட் பற்றி பேசுகிறான். ட்விலைட் அப்படிங்கும்போது இந்த சாஃப்ட் லைட், மார்னிங் டைம் இல்லைனா ஈவினிங் டைம் வந்து அந்த சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்டான லைட் இருக்கும்ல, அதுதான் ட்விலைட். அதை பற்றி அவர் வந்து பேசுகிறாங்களா. அண்ட் இப்போ போசோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணுறேன். இந்த லக்கி வந்து நல்லா டான்ஸ் ஆடும், எதுனாலும் ரிசைட் பண்ணும், பாட தெரியும், நல்லா திங்க் பண்ணவும் தெரியும். நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, உங்களுக்கு லக்கி வந்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லக்கியும் வந்து டான்ஸ் பண்ணும்போது அதோட ஹேட்டை வந்து அது வந்து தொலைச்சிருதான். விளாடிமிர் போயிட்டு லக்கியோட தலையிலே அந்த கேப்பை வந்து வச்சு விடுறாரு. வச்சதுக்கப்புறம் லக்கி வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான். திங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாங்கான ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்பீச்சை வந்து இந்த லக்கி வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கிளம்ப போகிறாங்க. 2 பேர் போசோ அண்ட் லக்கி வந்து இந்த விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகனுக்கு வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே நிற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலாக 2 பேரும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்களாம். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் எஸ்ட்ரகன் சொல்கிறாரு, நம்மளும் கிளம்புவோம், நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ விளாடிமிர் தான் ஞாபகப்படுத்துகிறான், நம்ம வந்து கோடோக்காக வெயிட் பண்ணணும். அண்ட் இந்த பிளேயோட பிகினிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா விளாடிமிர் தான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் கோடோக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்ட்ரகனுக்கு வந்து அந்த மெமரி பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குமா, அவன் வந்து எல்லாத்தையுமே மறக்கிற கேரக்டராக இருப்பானா. ஸோ அதனால் விளாடிமிர் தான் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த டைமில் ஒரு மெசஞ்சர் பாய் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து வாரான். அவன் வரும்போது முதல்ல இவங்க 2 பேரும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, இவன் தான் கோடோவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. உடனே அந்த பையன் சொல்லுவான், நான் வந்து கோடோ கிடையாது, கோடோ வந்து என்னோட ஹெட் மாஸ்டர் மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ஒயிட் பியர்ட்லாம் வச்சுருப்பாங்க. கோடோ வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்து சொல்லி சொன்னாங்க. கோடோ வந்து டுடே வந்து வரமாட்டாங்களாம், டுமாரோ வந்து வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜை வந்து சொல்கிறான். நான் வந்து கோடோக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கோடோ வந்து ஒரு குட்டான மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கிளம்பிடுறான். விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் 2 பேரும் ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதே பிளேஸில் தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஆக்ட் 1 வந்து இப்படி தான் வந்து முடியுது. ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அப்சர்ட் லிட்ரேச்சர் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்ட் 2 வந்து பார்ப்போம். ஆக்ட் 2 வந்து நெக்ஸ்ட் டே வந்து நடக்குது. பிளேஸ் வந்து அதே சேமான பிளேஸ் தான். விளாடிமிர் வந்து பாடிட்டே உள்ள வந்து வாரானா, எஸ்ட்ரகனும் வாரானா. எஸ்ட்ரகன் வரும்போதே சொல்கிறான், எஸ்டர்டே நைட்டும் என்னை வந்து பீட் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறான். 2 பேரும் பார்த்துட்டு அவங்க வந்து ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எதாவது பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க 2 பேரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பேசுகிறாங்க. இப்போ விளாடிமிர் வந்து அகைன் அவன் தான் ரிமைண்ட் பண்ணுறான், நம்ம வந்து கோடோக்காக வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் வந்து பண்ணுறானா. அப்படி பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதே நேற்று நடந்த விஷயத்த அவன் வந்து மென்ஷன் பண்ணுறான். நேற்று போசோ லக்கி அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பட் எஸ்ட்ரகன் தான் எல்லாம் மறந்துடும்ல. எஸ்ட்ரகன் சொல்கிறாரு, எனக்கு அப்படியா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகமே இல்லாத மாதிரி அவன் வந்து பேசுகிறானா. உடனே விளாடிமிர் சொல்கிறாரு, உனக்கு வந்து எல்லாமே வந்து மறந்து வந்து போயிருது எப்போவுமே. நீ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேக்கன் கண்ட்ரியில் போயிட்டு கிரேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணி சாப்பிட்டோம், உனக்கு அதுவுமே கூட
எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் வந்து சொல்றாரு. உடனே எஸ்ட்ரகனும் சொல்றாரு, ஆமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. ரெண்டு பேரும் அமைதியா வந்து இருக்காங்க. ஸோ அதனால விளாடிமிர் வந்து எஸ்ட்ரகன் கிட்ட நீ ஏதாவது பேசு, இல்லைன்னா ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த டாபிக்குமே கரெக்டா வந்து கிடைக்கல. அண்ட் இப்போ எஸ்ட்ரகனுக்கு வந்து லக்கி வந்து கிக் பண்ணாருல்ல, ஸோ அது வந்து ஞாபகம் வருது. அண்ட் போசோ வந்து அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு அந்த போன்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ அதுவும் லைட்டாக வந்து ஞாபகம் வந்து வருது. அண்ட் இப்போவும் எஸ்ட்ரகனுக்கு லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் விளாடிமிர் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடிஷ் அண்ட் டர்னிப்பை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்கிட்ட கேரட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, ரேடிஷ் அண்ட் டர்னிப் தான் இருக்குது, இதில் ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் வந்து ஆஃபர் பண்ணுறாராம். ஆஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்றாரு. அண்ட் நேற்று நடந்த மாதிரியே எஸ்ட்ரகன் வந்து அப்படியே தூங்குறாரு. விளாடிமிர் வந்து எனக்கு லோன்லியாக இருக்குன்னு சொல்லி எஸ்ட்ரகனை திரும்ப எழுப்புறாரு. எழுப்புனதுக்கப்புறம் அவரோட ட்ரீமை வந்து சொல்ல போகிறாரு. விளாடிமிர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ஆக்ட் 1ல் நடந்த அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் வந்து ஆகுது. எஸ்ட்ரகன் வந்து இப்போ நான் வந்து கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. விளாடிமிர் வந்து ரிமைன் பண்றாரு, நீ கிளம்பக்கூடாது, கோடோ வந்து வருவாரு, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லக்கியோட ஹேட் அது வந்து கீழே வந்து கிடக்குது. நேற்று லக்கி வந்து அவரோட ஹேட்டை வந்து விட்டுட்டு போயிட்டாரு போல. ஸோ அந்த ஹேட்டை எடுத்து ரெண்டு பேரும் வந்து பிளேஃபுல்லாக தலையில் வச்சு போட்டு பார்க்குறாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்ட் பண்ணுறாங்களாம். லக்கி போசோ அப்படிங்கிற அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அது யார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. யார் வந்திருக்காங்க அப்படின்னா நேற்று வந்த மாதிரி போசோ அண்ட் லக்கி ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க. பட் நேற்று வந்து அந்த செட்டப்பில் இவங்க டுடே வந்து வரலை, டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. போசோ வந்து இப்போ வந்து பிளைண்டான பர்சனாக இருக்காரு. லக்கி வந்து டம் ஆர் மியூட்டான பர்சனாக வந்து இருக்காரு. வாய் பேச முடியாமல் லக்கி வந்து இருக்காங்களா. நேற்று எப்படி வந்தாங்க, போசோ வந்து லக்கியை ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி கழுத்தில் அந்த கயிறெல்லாம் போட்டு ஒரு அனிமல் மாதிரி அப்படி வந்து இழுத்துட்டு வந்தார். டுடே ரெண்டு பேரும் வேறு வேறு கேரக்டர்ஸாக வந்திருக்காங்க. அதே பர்சன் தான். போசோ வந்து பிளைண்டாக வந்திருக்காரு, லக்கி வந்து டம் ஆர் மியூட்டாக வந்து இருக்காரு. பிளைண்டாக இருக்கிறதுனால போசோ வந்து லக்கி மேலே போய் இடிச்சு ரெண்டு பேரும் வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்களாம். விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் போயிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் எந்திரிக்க அவங்க வந்து கீழே விழுந்துட்டே இருக்காங்க. ஃபைனலி எப்படியோ மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு நின்றுட்டாங்க எல்லாரும். இப்போவும் எஸ்ட்ரகன் சொல்றாரு, நான் வந்து கிளம்ப போறேன்னு சொல்றாரு. அண்ட் விளாடிமிர் வந்து சொல்றாரு, நம்ம வந்து கோடோக்காக வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த போசோ வந்து பிளைண்டா வந்து இருக்கான், அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அதனால நீ இரு அப்படிங்கிற மாதிரி எஸ்ட்ரகனை வந்து இருக்க வைக்கிறாரு. போசோவுக்குமே முந்தின நாள் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வந்து இல்லை. அண்ட் இந்த விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் வந்து மணி எத்தனை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ பிளைண்டா இருக்க அந்த போசோ சொல்றாரு, பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து நோஷன் ஆஃப் டைமே கிடையாது, எங்களுக்கு எல்லா டைமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போசோ வந்து சொல்றாராம். அண்ட் அந்த பிளைண்டா இருக்கிற போசோ வந்து லக்கியை வந்து சொல்றாங்க, நம்ம வந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் வந்து அப்படி வந்து கிளம்பிடுறாங்க. போசோ அண்ட் லக்கி அப்படியே கிளம்பிடுறாங்க. அண்ட் அகெயின் எஸ்ட்ரகன் வந்து ஃபால்ஸ் அஸ்லீப் தூங்கிடுறாரு. விளாடிமிர் வந்து அவரை வந்து எழுப்புறாரு. எனக்கு வந்து ரொம்ப லோன்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் வந்து சொல்றாரு. அண்ட் நேற்று நடந்த மாதிரியே இன்னைக்கும் அந்த மெசஞ்சர் பாய் வந்து வந்திருக்கான். அவன் என்ன மெசேஜ் கொடுக்குறான் அப்படின்னா, கோடோ வில் நாட் கம் டுடே பட் வில் கம் டுமாரோ. இன்னைக்கு கோடோ வரலையா, நாளைக்கு வருவாரு. நேற்று சொன்ன அதே விஷயத்த இன்னைக்கும் வந்து சொல்றாங்க. உடனே விளாடிமிர் வந்து கேட்கிறாரு, ஏன் இன்னைக்கு கோடோ வந்து வரல, அவர் எதுவும் வேலையா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த பாய் சொல்றான், நத்திங், கோடோக்கு வேலைலாம் இல்லை, ஆனா நாளைக்கு தான் வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாய் வந்து அங்கிருந்து வந்து கிளம்பிடுறான். எஸ்ட்ரகன் சொல்றாரு, நான் எங்கேயாவது தூரமா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விளாடிமிர் வந்து அவரை வந்து தடுக்கிறாரு. நம்ம தூரமாலாம் போக முடியாது, ஏன்னா டுமாரோ வந்து கோடோ வந்து வருவாரு, நம்ம இந்த பிளேஸ்க்கு அகைன் வந்து ரிட்டர்ன் வந்து ஆகணும். உடனே எஸ்ட்ரகனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டா வந்து இருக்குது. பேசாம இந்த ட்ரீல நான் வந்து ஹேங் பண்ணி இறந்து போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பெல்ட்டை எடுத்து அந்த ட்ரீல போட்டு அப்படியே ஹேங் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த பெல்ட் வந்து பிரேக் ஆயிருது. அந்த டெஸ்ட் பண்ணும்போதே பெல்ட் வந்து அறுந்து வந்து விழுந்துருது. ஓகே, நம்ம வந்து கிளம்புவோம், கிளம்பிட்டு திரும்ப டுமாரோ வந்து வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து மூவ் ஆகல. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து முடியுதாம். ஸோ எஸ்ட்ரகன் அண்ட் விளாடிமிர் ரெண்டு பேரும் அந்த கோடோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைஃப் வந்து இப்படி தான், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஷெட்யூல் வந்து டெய்லி அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பாயிண்டில் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை போர்ட்ரே பண்ணுறதுக்காக தான் இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோவை சாமுவேல் பெக்கெட் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பிளேயோட சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். வாட் டஸ் எஸ்ட்ரகன் ஈட் இன் ஆக்ட் 1? ஆக்ட் 1ல் அவர் வந்து கேரட் வந்து சாப்பிடுவாருன்னு பார்த்தோம். வாட் டஸ் எஸ்ட்ரகன் ஈட் இன் ஆக்ட்
ஆக்ட் டூவில் வந்து கேரட் வந்து இருக்காது. ஸோ அதனால் ரேடிஷ் அண்ட் டர்னிப் வந்து விளாடிமிர் வந்து ஆஃபர் பண்ணுவார். வாட் டஸ் போசோ ஈட் இன் ஆக்ட் 1? சிக்கன் வந்து சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த லெஃப்ட் ஓவர் போன்ஸை வந்து எஸ்ட்ரகன் கிட்ட வந்து கொடுப்பாரு. வாட் டஸ் லக்கி கேரி இன் ஹிஸ் பேக்? அந்த லக்கியை வந்து டை பண்ணி கூப்பிட்டு வரும்போது அவர் ஒரு பேகை வந்து கேரி பண்ணிட்டு வராருல, அந்த பேக் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சாண்டு தான் இருக்கும். சாண்டை வந்து யாராவது தூக்கிட்டு போவாங்களா? யாருமே தூக்கிட்டு வந்து போக மாட்டோம். ஸோ இதை எதுக்காக டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகெயின் லைஃப் இஸ் மீனிங்லெஸ், எதுக்காக இந்த பேக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி லக்கி அவரோட பேக்கில் தூக்கிட்டு வர்றது வந்து சாண்டாக வந்து இருக்குது. வாட் ஐட்டம் ஆஃப் கிளாதிங் இஸ் விளாடிமிர் அப்சஸ்டு வித்? விளாடிமிருக்கு வந்து என்ன கிளாதிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹேட் வந்து பிடிக்குமா. அண்ட் வாட் ஐட்டம் ஆஃப் கிளாதிங் இஸ் எஸ்ட்ரகன் அப்சஸ்டு வித்? பூட்ஸ். அண்ட் எதுக்காக அப்படின்னா முதல்லையே அவரோட பூட்ஸை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் விளாடிமிர் பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்கி வந்து ஹேட்டை வந்து விட்டுட்டு போயிடும், அந்த ஹேட்டை எடுத்து விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த கிளாத்திங் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குமா? தென் வாட் இஸ் போசோஸ் ஃபிசிக்கல் எலிமெண்ட் இன் ஆக்ட் 2? போசோ இருக்காருல்ல, அவருக்கு வந்து என்ன குறைபாடாச்சு அப்படின்னா ஆக்ட் 2ல பிளைண்ட்னஸாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வாட் இஸ் லக்கிஸ் ஃபிசிக்கல் எலிமெண்ட் இன் ஆக்ட் 2? அவர் வந்து மியூட்டாக வந்து இருந்தார், பேச முடியாமல் ஒரு ஊமையான பர்சன் மாதிரி இருந்தார். தென் வாட் டஸ் லக்கி டூ வென் போசோ டெல்ஸ் ஹிம் டு திங்க்? அண்ட் இது வந்து ஆக்ட் 1ல வந்து வரும். லக்கி வந்து திங்க் பண்ணுமா, திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்பீச்சை வந்து மோனோலாக்னு சொல்லலாம். ஸோ திங்க் பண்ணும்போது அவன் வந்து ஒரு மோனோலாகை வந்து கொடுத்துருக்கான் லக்கி. இந்த சிங் பண்ணி டான்ஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ திங்க் பண்ணும்போது ஒரு மோனோலாக் வந்து கொடுக்கும் லக்கி. வாட் டஸ் லக்கி டூ வென் போசோ டெல்ஸ் ஹிம் டு டான்ஸ்? போசோ வந்து டான்ஸ் ஆட சொல்லும்போது லக்கி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸோட நேம் வந்து த நெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, த நெட். நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியான ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு டான்ஸ் ஃபார்ம். ரொம்ப கிளம்ஸியாக ஆடுறது, ஒரு ஃபார்மே இல்லாத மாதிரி ஆடுறது. அந்த நெட் டான்ஸ் ஃபார்மை தான் லக்கி வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணாங்க. வாட் இஸ் த ஒன்லி பீஸ் ஆஃப் சீனரி ஆன் த ஸ்டேஜ்? அந்த ஸ்டேஜ் பிளே அப்படிங்கும்போது ஸ்டேஜில் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருக்கிற ஒரே ஒரு சீனரி என்ன அப்படின்னா ட்ரீ. அந்த ட்ரீலையுமே வந்து லீவ்ஸ் வந்து கிடையாது. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம் நெக்ஸ்ட் வரும்போது. வாட் இஸ் த ரோட் மேட் ஆஃப்? அந்த ரோடு வந்து ஒரு டர்ட்டியான ஒரு கண்ட்ரி ரோடு தான். ரோடு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இந்த ஸ்டார் ரோடுலாம் கிடையாது, சும்மா கண்ட்ரி சைடில் இருக்க ரோடு மாதிரி தான் இருக்குமா. ஹவு மெனி ஆக்ட்ஸ் ஆர் இன் த பிளே? தேர் ஆர் 2 acts. வாட் டஸ் த ட்ரீ க்ரோ பிட்வீன் ஆக்ட் 1 அண்ட் ஆக்ட் 2? லீவ்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ட் 1ல அந்த ட்ரீல வந்து எந்த ஒரு லீவ்ஸுமே கிடையாது. ஆக்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1-2 லீவ்ஸ், 4-5 லீவ்ஸ் மட்டுமே அந்த ட்ரீல வந்து வளர்ந்துருக்க மாதிரி ஒரு சீனரி சேஞ்சில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. வாட் டைம் ஆஃப் டே டஸ் த பிளே ஆல்வேஸ் எண்ட்? இந்த பிளே வந்து முடியக்கூடிய நேரம் வந்து எப்போவுமே எந்த நேரமாக இருக்கும் அப்படின்னா நைட் டைமாக இருக்கும். இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு சீனுமே முடியுதில்ல, முடியும் போது சடனாக மூன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குமா, நிலா வந்து வர்ற மாதிரி இருக்குமா. நைட் டைம் ஆகும்போது தான் இந்த பிளே வந்து எப்போவுமே முடிகிற மாதிரி இருக்குமா. வாட் இஸ் விளாடிமிர்ஸ் நிக் நேம்? டிடி. வாட் இஸ் எஸ்ட்ரகன்ஸ் நிக் நேம்? கோகோ. who is the man they are waiting for? Godo. Where does the play take place? A country road. Some இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் UGTRBயில் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். எஸ்ட்ரகன் இஸ் சீன் ஈட்டிங் டேஷ் இன் வெயிட்டிங் ஃபார் கோடோன்னு கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் கியூக்கும்பர், கேரட், கேபேஜ், பீட்ரூட். இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் சாப்பிட்றது வந்து கேரட், அதுதான் கரெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஏன்னா குக்கும்பர், கேபேஜ், பீட்ரூட் எல்லாமே ராங் ஆன்சர்ஸாக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து ஒரு டஃப்பான ஒரு அப்சர்ட் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு பிளே தான். அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.